மதுராந்தகத்தில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் தொண்டர்களுக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சந்தோஷ் நேரில் இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் தொண்டர்களுக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் மோடி அவர்களுடைய வருகையுடன் தொடங்க இருக்கிறது. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இடம்பெறக்கூடிய வகையில் இந்த பொதுக்கூட்டம் என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அனைத்து கட்சிகளும் தங்களுடைய முன்னெடுப்புகளை விரைவுபடுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது என்டிஏ கூட்டணியினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் மேடையினுடைய வரக்கூடியவர்கள் பொதுக்கூட்டத்திற்கு வரக்கூடிய தொண்டர்களுடைய உற்சாகம் என்பதனை ஒளிப்பதிவாளர் அசோக் நேரலையில் காட்டி வருவதை பார்க்க முடியும். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியினுடைய மேடையின் முகப்பு பகுதியிலேயே கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய புகைப்படம் என்பதும் இடம்பெற்றிருக்கிறது. 12 தலைவர்களுடனான அந்த புகைப்படத்துடன் அந்த என்பதும் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நுழைவாயிலில் வருவதற்காக சிறப்பான ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. 4 நுழைவாயில்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்கள் 4 நுழைவாயில்களிலும் வெளிவரலாம். தற்போது வரையிலுமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்திருக்கின்றனர். தற்போது இங்க பகுதியை பொறுத்தவரையிலுமே தொண்டர்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் பொதுக்கூட்டத்தில் சிறப்பாக செய்திருப்பதாக தெரிவித்து இருக்கின்றனர். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் 150க்கும் மேற்பட்ட குடிநீர் டேங்குகள் என்பது அரங்கத்திற்கு உள்ளேவாகவும் அதே போல வெளிப்பகுதியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீருக்கு யாரும் எந்த வகையிலும் அவதிப்படக்கூடாது என்பதற்காக அதிகப்படியான குடிநீர் டேங்குகள் என்பதும் வைக்கப்பட்டிருக்கின்றனர். மிக அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய பொருட்களாக அனைத்தும் அடங்கிய ஒரு பொதுக்கூட்டமாக தான் தற்போது மதுராங்கத்தில் நடக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொதுக்கூட்டம் என்பதும் அமைந்திருக்கிறது. மொபைல் டாய்லெட்டை பொறுத்தவரையிலுமே ஒரு 100 மொபைல் டாய்லெட்டுகள் என்பதும் வைக்கப்பட்டிருக்கின்றனர். வழிநெடுகளிலுமே பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய புகைப்படம் பொருந்திய அந்த பேனர்கள் என்பதும் வைக்கப்பட்டிருக்கின்றனர். பிரதமர் மோடி வருகை தந்து தற்போது பேசக்கூடிய சூழல் நிலவு வரும்போது அதனை தொண்டர்கள் எந்தவித பாதிப்பும் இன்றி பார்ப்பதற்காக 20க்கும் மேற்பட்ட LED திரைகள் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய தொண்டர்களுக்கான பார்க்கிங் வசதி என்பது 13 இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் இந்த பார்க்கிங் வசதிக்கான ஏற்பாடுகள் என்பதனை செய்திருக்கின்றனர். இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரையிலுமே தொண்டர்கள் அமரக்கூடிய வகையில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் பொதுக்கூட்டத்தில் கலந்துவதற்காக வருகை தர இருக்கின்றனர். இந்த பகுதியை பொறுத்தவரை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் என்பதும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை கனரக வாகனங்களுக்கும் அதே போல காலை 11 மணி முதல் இரவு 7 மணி வரை வாகனங்களுக்கும் அனுமதி போக்குவரத்து மாற்றம் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது இந்த பொதுக்கூட்டத்தில் தொண்டர்களுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.